தகுதியில்லாத என்னும் வேதத்தேரியை பயன்படுத்தி ஏசப்பாவுக்கே மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் அதிகாரம் 4 பாகம் 2. கேள்வி 28. மோசே எதினால் அடையாளங்களை செய்வார் என்று கர்த்தர் கூறினார்? விடை கோலினால். யாத்ராகமம் 4:17. கேள்வி 29. மோசே எங்கே புறப்பட்டு போக தன் மாமன் எத்திரோவிடம் உத்தரவு கேட்டார்? விடை எகிப்து. யாத்ராகமம் 4:18. கேள்வி 30. மோசே எவர்கள் இன்னும் உயிரோடே இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு கேட்டார்? விடை தன் சகோதரர். யாத்ராகமம் 4:18. கேள்வி 31. சுகமாய் போய் வாரும் யார் யாரிடம் கூறியது? எத்திரோ மோசேயிடம். யாத்ராகமம் 4:18. கேள்வி 32. கர்த்தர் மீதியானிலே மோசேயிடம் எங்கே திரும்ப போகும்படி கூறினார்? விடை எகிப்து. யாத்ராகமம் 4:19. கேள்வி 33. யாருடைய பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்று கர்த்தர் கூறினார்? விடை மோசே. யாத்ராகமம் 4:19. கேள்வி 34. மோசே எவர்களை கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினார்? விடை தன் மனைவி பிள்ளைகள். யாத்ராகமம் 4:20. கேள்வி 35. மோசே எகிப்துக்கு தன் கையிலே எதை பிடித்து கொண்டு போனார்? விடை தேவனுடைய கோல். யாத்ராகமம் 4:20. கேள்வி 36. எகிப்திலே சேர்ந்த பின் கர்த்தர் மோசேயின் கையில் அளித்திருக்கிற அற்புதங்களை யாருக்கு முன்பாக செய்ய எச்சரிக்கையாயிருக்கும்படி கூறினார்? விடை பார்வோன். யாத்ராகமம் 4:21. கேள்வி 37. கர்த்தர் யாருடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்றார்? விடை பார்வோன். யாத்ராகமம் 4:21. கேள்வி 38. பார்வோன் யாரை போகவிடான் என்று கர்த்தர் கூறினார்? விடை இஸ்ரவேல் ஜனத்தை. யாத்ராகமம் 4:21. கேள்வி 39. இஸ்ரவேல் கர்த்தருடைய குமாரன் என்று யாரிடம் கூறும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? விடை பார்வோனிடம். யாத்ராகமம் 4:22. கேள்வி 40. தன் சேஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் யாரை குறிப்பிட்டார்? விடை இஸ்ரவேல். யாத்ராகமம் 4:22. கேள்வி 41. தனக்கு ஆராதனை செய்யும்படி யாரை அனுப்பிவிட கர்த்தர் கட்டளையிட்டார்? விடை இஸ்ரவேலை. யாத்ராகமம் 4:23. கேள்வி 42. பார்வோன் இஸ்ரவேலை விடமாட்டேன் என்பானாகில் யாரை சங்கரிப்பேன் என்று தான் சொல்ல சொன்னதாக கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? விடை பார்வோனின் சேஷ்ட புத்திரனை. யாத்ராகமம் 4:23. கேள்வி 43. வழியிலே தங்கும் இடத்தில் மோசேக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தவர் யார்?
விடை கர்த்தர். யாத்ராகமம் 4:24. கேள்வி எண் 44. தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து மோசேயின் கால்களுக்கு முன்பாக எறிந்தவன் யார்? விடை சிப்போராள். யாத்ராகமம் 4:25. கேள்வி எண் 45. சிப்போராள் எதை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்தாள்? விடை கருக்கான ஒரு கல். யாத்ராகமம் 4:25. கேள்வி எண் 46. நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன், யார் யாரிடம் கூறியது? விடை சிப்போராள் மோசேயிடம். யாத்ராகமம் 4:25. கேள்வி 47. எது நிமித்தம் மோசே தனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சிப்போராள் கூறினாள்? விடை விருத்த சேதனத்தின் நிமித்தம். யாத்ராகமம் 4:26. கேள்வி 48. கர்த்தர் யாரிடம் வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போகும்படி கூறினார்? விடை ஆரோன். யாத்ராகமம் 4:27. கேள்வி எண் 49. ஆரோன் மோசேயை எங்கே சந்தித்தான்? விடை தேவ பர்வதத்தில். யாத்ராகமம் 4:27. கேள்வி 50. மோசே எவற்றை ஆரோனுக்கு தெரிவித்தான்? விடை கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும். யாத்ராகமம் 4:28. கேள்வி எண் 51. மோசேயும் ஆரோனும் எவர்களை கூடிவரச் செய்தார்கள்? விடை இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும். யாத்ராகமம் 4:29. கேள்வி 52. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அடையாளங்களை செய்தவன் யார்? விடை ஆரோன். யாத்ராகமம் 4:30. கேள்வி 53. கர்த்தர் தங்களை சந்தித்தார் என்றும் தாங்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் கேட்டபோது என்ன செய்தார்கள்? விடை தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். யாத்ராகமம் 4:31. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.